ஆக்சுவலாக சைனா மார்க்கெட் ஒரு பார்வை ஆக்சுவலாக. ஆனால் இப்போ நம்ம காய்கறி வாங்க வந்தோம், காய்கறி சிக்கனு அது என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரிலாம் வாங்குறோம்ன்றத ஒரு மார்க்கெட்டை பார்ப்போம். வெஜிடபிள்ஸாக பாருங்கள், தக்காளி வந்து நல்ல ஒரு பிக்கெஸ்ட்டாக இருக்குது, நிறைய இலைகள், கிழங்கு நம்ம ஊரில் வச்ச கிழங்கு எல்லாம் இருக்குது. இதுக்கடுத்து உருளைக்கிழங்குலாம் எவ்வளோ பெருசாக, உருளைக்கிழங்கு 1 கிலோ, ஒரு கிழங்கே 1 கிலோ இருக்கும் போல் அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. வெள்ளைப்பூண்டு ப்ளஸ் இஞ்சி, ஆனியன் பார்த்தீங்கன்னா ஆனியன் ஆல்ரெடி நான் காமிச்சேன், எனக்கு ஒரு இது 1/2 கிலோ 3/4 கிலோ அந்த அளவுக்கு இருக்குது. ப்ளஸ் நம்ம ஊரில் இருக்க அந்த வெங்காயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக இந்த சின்ன வெங்காயம் இந்த மாதிரி தான் இருக்குது. ப்ரைஸும் கேட்குறாங்க. புதினா, கொத்தமல்லி இங்கே கொத்தமல்லி தலையெல்லாம் இருக்குது. புதினா அந்த மாதிரி சின்னதாகவும் இருக்குது, இவ்வளோ பெருசாகவும் இருக்குது. வெங்காயம் ஆல்ரெடி 2-3 டேஸாக நம்மளாம் சமைச்சா சாப்பிட்டுட்டோம். அப்புறம் இன்றைக்கும் சமைக்கிறது தான். ஆல்ரெடி சிக்கன் வாங்கியாச்சு. இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிடுவோம். வெஜிடபிள்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினா நீங்கள் நம்ம நார்மல் நம்ம ஊரில் மாதிரி இருக்க மார்க்கெட்டில் வாங்கிட்டு இருக்கோம். பச்சை மிளகாலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஊரில் மிளகா பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். இந்த மாதிரி பச்சை மிளகா இது நானும் பார்த்ததே இல்லை. இது கிட்டத்தட்ட இது அவ்வளோ பெரிய பச்சை மிளகா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா வந்து இவ்வளோ சைஸு, இந்த மாதிரி பெருசு, இவ்வளோ பெருசு. அதுக்கடுத்து கத்திரிக்காய், ஒரே ஒரு கத்திரிக்காய் போட்டாலே போதும், அந்த அளவுக்கு பிரம்மாண்ட கத்திரிக்காய் கூட சொல்லலாம். இது பாருங்க, இன்னொரு கத்திரிக்காய் பாருங்க. அதுக்கடுத்து இது வெள்ளரி வந்து கொஞ்சம் கலர் வித்தியாசமான நல்ல ஃபுல் க்ரீன் இருக்கு. அதுக்கடுத்து பாவக்காய், இது வந்து நம்ம ஊரில் அந்த நீளமான பாவக்காய். தென் பார்த்தீங்கன்னா இந்த உருண்டை பாவக்காய். அதுக்கடுத்து காலிஃப்ளவர் நம்ம ஊரில் ரவுண்டாக மட்டும்தான் இருக்கும், இங்கே வந்து ரவுண்டாகவும் இருக்குது, ப்ளஸ் வந்து லென்த்தி ஃப்ளவர் அந்த மாதிரி இருக்குது. முட்டை, அந்த குட்டி குட்டி முட்டையா புறா முட்டை மாதிரிலாம் இருக்குது. வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டாங்க, பேமெண்ட் கொடுக்க போகிறாங்க. சரி, இங்கே ஜிபே எல்லாமே இருக்குது. இங்கேயுமே நம்ம ஊரில் மாதிரி ஜிபே ஸ்கேனிங் எல்லாமே ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இங்கே எங்கேயுமே கருவேப்பிலை கிடையாது. புதினா வெயிட் தானே. இதெல்லாம் எதுக்கு யூஸ் சொன்னாங்கண்ணே? அந்த இந்த மாதிரி இந்த தலை, இந்த இது வந்து இது வெள்ளைப்பூடு தலை. வெள்ளைப்பூடா? அது வெள்ளைப்பூடு தலை. இப்போ வெங்காயம் கிடையாதா? இதுதான் வெங்காயம். அது வெங்காயம் இருந்துச்சு. பேச்சுண்ணா ரைஸ் கேட்குறாங்க. டோட்டலாக வந்து இது வாங்கினது எல்லாமே இப்போ பே பண்ணுறாங்க. இந்த திங்ஸ் எல்லாமே டோட்டலாக எவ்வளோ? 32 32. ஆக்சுவலாக இங்கே காசுக்கு 32 ரூபா, நம்ம ஊர் காசுக்கு அப்படியே ஒரு 13 ரூபா ஆட் பண்ணிக்கிங்க. நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரியே எல்லாமே இருக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. மற்ற மார்க்கெட்லேயும் அப்படியே வரிசையாக பார்ப்பேன் நல்லா இருக்கு அப்படின்றத. அந்த காலிஃப்ளவர்ஸ், தென் பார்த்தீங்கன்னா மட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, பன்னிக்கறி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பன்னிக்கறின்றாங்க. பன்னிக்கறி ஆக்சுவலாக ஈவினிங் சாயந்தரம் கிட்டத்தட்ட ஒரு 7 மணி இருக்கும். 7 மணிக்கு தான் இது போயிட்டு இருக்கும். கிட்டத்தட்ட எங்கள் வீடு போகிற வரைக்கும் என்ன மாதிரி கடைகள்லாம் இருக்குது, ரோட் சீட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம்.
பார்த்தோன்னே நாங்கள் தங்கியிருக்கோம், அந்த இடம் தெரியும். நம்ம ஊரில் மாதிரி இந்த பலசரக்கு கடைகள் சொல்லலாம், அந்த மாதிரி கடைகள் எல்லாமே இருக்கு. ஆயிரம் விமர்சிச்சுங்க. நெல்லிக்காய் நம்ம ஊர்ல அந்த ஊர் நெல்லிக்காய் இருக்கு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய் நம்ம குட்டி நெல்லிக்காய் அங்கேயும் இருக்கு. இது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி குட்டி உட்காந்துருக்கேன். ஹாய், கருவாடு கறியெல்லாம் தொங்க விட்டுருக்காங்க. காய்கறிக்கு தனியாக ஸ்பெஷலைஸ்டாக கடைகள் இருக்கு, இண்டிவிஜுவல் ஸ்டோர்ஸ். சிக்கன் விற்கிறவங்க செல் பார்த்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மட்டன் அண்ட் சிக்கன், ஃபிஷ். அதுக்கெல்லாம் மீன் கிடையாது. இது நம்ம ஆட்டிக்கிற மாதிரி இருக்கு, அழகா சுட்டு வச்சிருக்காங்க இங்க. இது வெஜிடபிள், இது ஒரு கறிக்கடை தான். நம்ம பிரெட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ், இதெல்லாம் சீ ஃபுட்ஸுமே ஸ்பெஷலாக இருக்கும். இது நம்ம சிக்கன் ஃபுல்லாகவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. முட்டை பாருங்க, கலர்ஃபுல்லான எடுத்துக்கலாம். 4 கலரில் முட்டை. அப்படியே நம்ம வந்தோம்னா நம்மளோட மெயின் ரோட்டுக்காக வந்துட்டோம். மெயின் ரோட்ல இருந்து கிட்டத்தட்ட இப்போ இங்கே லாங்கா தெரியுது, அங்கதான் எங்களோட வீடு இருக்கு. 16வது ஃப்ளோர். ஆக்சுவலா மொத்தம் 33 ஃப்ளோர், அதுல 16வது ஃப்ளோர்ல இருக்கும். வீட்டுக்கு போற வரைக்கும் வீடியோ பாருங்க. சைனா பார்க்கணும் நினைப்பேன். சைனாவில் எப்படி இருக்காங்க மக்கள், அவங்களோட இதெல்லாம் எப்படி இருக்கும்போது பார்க்கலாம். சைனாவோட மெயின் புடு இன்டர்நேஷனல் ஹோட்டல்ஸ். அன்னைக்கு நிறைய இடங்கள்ல வந்து இங்கிலீஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஓரளவு தெரிஞ்சுக்கிற மாதிரி. பட் இங்கே நிறைய ஸ்பீச் பேசுறதுன்னா நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தெரியாமல் இருக்கலாம். பட் ஆனால் நம்ம ஒரு சில இடங்கள் என்ன லொக்கேஷன்ஸு அந்த மாதிரி பார்க்கறதுக்கு இருக்கு. இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் பிளஸ் மேலே லாட்ஜஸ். இங்கே தான் தங்கியிருக்காங்களே வந்தவங்க எங்க சேவ் பண்ணியிருக்காங்க? அங்கேயா? ஓகே ஓகே. நம்ம இருக்கிறது கிளிஃபோர்ட் அப்படின்னு ஒரு இண்டிவிஜுவல் ஏரியா. சைனாலேயே வந்து ஒரு இண்டிவிஜுவலாக டெவலப் பண்ண ஏரியா. இந்த ஏரியாவில் தான் இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கும். நிறைய நம்ம ஃபேருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய வந்துருக்காங்க. அவங்க நியரஸ்ட் ஹோட்டல்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. இதான் நம்மளோட அந்த என்ட்ரன்ஸ். கிளிஃபோர்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். இது ஹாஸ்பிட்டல் ரைட்டில் உள்ளே போனால் நம்மளோட ஃப்ளாட்ஸ் வரும். அந்த ஃப்ளாட்ஸ் முழுவே நிறைய கடைகள் வரிசையாக இருக்குது. என்னென்ன கடைகள்லாம் இருக்குன்றதை காமிக்கிறேன், ஜஸ்ட்டு பாருங்க. கண்டிப்பாக ஒரு பிரம்மாண்டமான நகரம் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா கட்டடங்களாக இருக்கட்டும், மற்றபடி ரோட்ஸ்லாம் தெரியுது. ஃபர்ஸ்ட் டைம் மார்க்கெட் அப்படின்னால இந்த இடத்துல கொஞ்சம் டஸ்ட் இதெல்லாம் பார்க்குறேன்.
மற்றபடி ரோட் கிளீனாக இருந்துச்சு. போலாமா? 3 seconds தான் வந்தாச்சு. நடுவில் ஒரு நம்ம ஆல்ரெடி ஆப்போசிட்ல வந்து சிக்னல் போட்டு நிற்கிறோம். என்னோட மெயின் ரோட். நிறைய பஸ்ஸஸ்லாம் இருக்கு. பஸ்ஸில் மேக்ஸிமம் அவங்க சைனீஸ் லெட்டர்ஸ் மட்டும்தான் இருக்கு. என்ன எங்கே போகுதுன்றது தெரியல. அட்வர்டைஸ்மெண்ட் கூட நம்ம ஊர்ல மாதிரி பஸ்ல எல்லாம் போட்டுருக்காங்க. பஸ்லேயே அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. மேக்ஸிமம் வந்து எல்லாமே இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரோட் சைடில் இங்கே நிற்கிறது, ஆக்சுவலாக ஸ்லோ பண்ணுறது, ஸ்பீட் போகிறது எல்லாமே கரெக்டாக. அதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஆள் பாருங்க, பயங்கரமாக இருக்கு. ஃப்ரீயா சென்டால் இருக்கும். ஆப்போசிட்லேயும் நிறைய பேர் நின்றுட்டு சிக்னல் போடாதுன்னா எல்லாருமே ப்ராப்பராக நின்றாங்க. சிக்னல் போடாது கிராஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, 58 seconds கிராஸ் பண்றோம். நடந்து போய்கிட்டே இருக்கோம். தூரத்துல வந்து நம்ம அந்த இதோட என்ட்ரன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஊட்டியோட ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம அந்த ஸ்ட்ரீட்டோட என்ட்ரன்ஸ்ல இருக்கோம். இப்போ இங்க இருந்து கிட்டத்தட்ட நம்ம வீட்டுக்கு போற வரைக்கும் என்னெல்லாம் கடைகள் இருக்குன்றத ஜஸ்ட் பார்க்கலாம். நீங்க பெருசா ஒரு கடைகள் பாருங்க. ட்ரெஸ்ஸஸ் இதுவும் ட்ரெஸ் கடை தான். பல கடைகள் காலியா இருக்கு. நம்ம கூட பிடிச்ச வந்துடலாம். இந்த கடைகள் எல்லாமே இருக்கு. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ், ஸ்மால் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ், அதுக்கடுத்து இது கிஃப்ட் ஷாப்ஸ். பார்த்தீங்கன்னா இது கிஃப்ட் ஷாப் தான். ஸ்மால் பேக்கரி. இந்த பேச்சு மாதிரி பிரெட் அன்னைக்கு உண்மையில இந்த பிரெட் வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அன்னைக்கு பிரெட் சூப்பரா இருந்துச்சு. 6 பேர். அவங்க யாரும் வராங்களா? சரி சரி, யாரும் வராங்க. நீங்க இப்ப அவங்க மத்தியானம் ஜஸ்ட் இப்போ சாப்பிட வாங்க. சாப்பிடவா? இது நல்லா இருக்குமா இல்ல வேற? அது நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அன்னைக்கு இதாச்சு. அது அது ஒன்று சாப்பிட்றதுக்காக வாங்கணும். அது வெயிட் தானோ? நம்ம ஊர் மாதிரி இது பேப்பர்ல வச்சு தரமாட்டாங்க. 热烈祝贺宫廷糕点开业4周年！现本店所有糕点买1斤送半斤，20元送5元，欢迎大家前来品尝。நம்ம ரெண்டு
境内做过工程沟底，已经湖底所有沟底还要加入五个，白色的图案，不应该它仅为本色。உள்ள அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி வச்சு கொடுத்துருவாங்க. பாலான தானே?热烈祝贺宫廷糕点开业大酬宾，现本店所有糕点买1斤10元送5元，欢迎大家前来品尝。还有吗？因为做过工程沟底，还忘了打了一瓶。那个湖底所有沟底还要加送棍干，白色焖送5蚊，不應該它淨為本色。打了一斤，加把钱衣服对吧？ கலந்து தோசை வேணா ஊற்றிக்கோண்ணே. காலை சீக்கிரமா போகணும். தோசை இன்ஸ்டன்ட் கரைச்சி ஊத்துறதானே இல்லையா? வேற பாப்பா ட்ரை பண்ணுவோம் இல்லைனா ஜஸ்ட். நான் உட்கா.现本店所有糕点买1斤送半斤，买10元送5元，欢迎大家。எல்லாம் நீட் தான். வெயிட் தான். பீஸ் நமக்கு வீட்டுக்கு பேக் பண்ணாங்க. ஃபைன் நம்பர்ஸ். நீட் அதே பேக் பண்ணாங்க.现本店所有糕点买1斤送半斤，买10元送5元，欢迎大家。நாங்கள் ஆக்சுவலாக 2 கேக் சாப்பிட்ருக்கோம். டோட்டலாக வந்து ஒரு 10 கேக்ஸ் வந்து பேக் பண்ணியிருக்காங்க. டோட்டலி வந்து 58 ரூபாய்ண்ணே. 58 ரூபாய் 22 பைசா. இதுக்கடுத்து ஜூஸ் கடைகள் பார்த்தீங்கன்னா டாய்ஸ் ரிப்பேர் ஷாப் இருக்கு, மொபைல் ரிப்பேர் ஷாப்பும் இருக்கு. அடுத்து சும்மா நார்மல் ட்ரெஸ் கடைகள் இருக்கு. சைனீஸ் ஃபுட் சாப்பிட்டுருக்காரு ஒருத்தர், பார்த்தீங்கன்னா தெரியும். கோக் வித் நூடுல்ஸ். இது ஒரு ஸ்மால் டிஃபன் ஷாப்பு. ஆயில் ஷாப்ஸ் அண்ட் இது நம்ம ஊர்ல மாதிரி அந்த பலசரக்கு கடைகள்ல எல்லா ஜாமான்களும் இருக்குல்ல, அப்பளம், பொரிகடலை, அந்த மாதிரி ஃப்ரூட் ஸ்டால். ஆல் ஃப்ரூட்ஸ் ஷேர். இது சும்மா காஸ்மெட்டிக்ஸ் பிரெட் ஸ்டால். வரிசை நிறையவே அந்த பீஸர்ஸ் அந்த மாதிரி கடைகள் இருக்கு. இது ஒரு ஜூஸ் ஷாப். இது ஒரு வெஜிடபிள் ஷாப்பு. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்கு. பழங்கள், எல்லா பழங்களுமே இருக்குங்க. இது ஒரு ரெஸ்டாரண்ட், சாக்கி ரெஸ்டாரண்ட். வரிசையா கடைகள் தான். மெயின் ரோட்ல இருந்து வரணும், அவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் கண்டினியூஸி நடக்கணும். இதுக்கு அடுத்து வரிசையா அந்த கடைகளுக்கு பாருங்க. நம்ம ஊர்ல மாதிரி இது எஃப்எம். பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி. ஹோட்டல். And then again, இது ஒரு ஹோட்டல் தான், ஸ்மால் ரெஸ்டாரண்ட். வரிசை ரெஸ்டாரண்ட் இருக்கு. பிரியாணி சாப்பிட்றாங்க. ஆன்டி ஹாயா போயிட்டு இருக்காங்க. ஹோட்டல்ஸ், இது ஒரு ஹோட்டல்ஸ் தான். இ வெஹிக்கிள், எலக்ட்ரானிக் ஸ்கூட்டர்.
கண்டிப்பாக நாளைக்கு வந்து ப்ரைஸ் கேட்போம், இங்கே என்ன மாதிரி ப்ரைஸிங் இருக்குது என்னன்றது. இப்போ நம்ம மாலில் பார்க்க நினச்சிருக்கோம், இருந்தாலும் நாளைக்கு எங்கே வந்து ரீட்டெயில் என்ன மாதிரி விற்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம நாளைக்கு என்கரேஜ் பண்ணுவோம். குட் பர்கர் லேம்ப் ப்ளீஸ் பை நிறைய எல்லாம் ஃப்ரீயாக வீட்டில் சோறாக்காமல் ஹாயாக சாப்பிட்றாங்கப்பா. நாங்கள் தான் வீட்டில் சமைக்கிறதுக்காக வந்து போயிட்டு இருக்கோம். எத்தனை பேர் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கோம், லைக் போடுங்க. கண்டிப்பாக நம்மளால மறந்துடாமல் ஒரு கமெண்ட் போடுங்க, சைனா எப்படி இருந்துச்சு அப்படின்றது. கண்டிப்பாக ரொம்ப தூரம் நடந்து கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம் வீடியோ. பார்த்தா எங்களோட ஃப்ளாட்ஸ், அந்த ஃப்ளாட்டோட என்ட்ரன்ஸ் கேட் வரப்போகிறோம். இதுதான் ஃப்ளாட்டோட என்ட்ரன்ஸ் கேட்டு. கமர்ஷியல் பார்க்கிங் சைடில் போடுறது. நம்ம முன்னுக்கு நிறைய அந்த சைடு ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கு. கிளஃபோட்டி இதுதான் நம்மளோட இது, நம்ம தங்கியிருக்க ஃப்ளாட்டோட பேர். இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் சிட்டின்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு இண்டிவிஜுவல் சிட்டி டெவலப் பண்ணி சைனா வந்து தனியாக ஒருத்தருக்காக கொடுத்துருக்காங்க. அவங்க ஃபுல்லாக கண்ட்ரோலில் எடுத்து பண்ணுறாங்க கிளஃபோட்டி அப்படின்றது. ஓகே, முழுக்க போயாச்சு. அப்படியே நடந்து இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம். ஆக்சுவலாக வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஆல்ரெடி நம்ம 2-3 days இருக்கிறோம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு. நீங்கள் என்னென்னா ஜஸ்ட்டு நீங்கள் உள்ளே போனதுலேருந்து மேலே ரூம்குள்ளே போகிற வரைக்கும் ஃபுல் ஆட்டோமேட்டிக். நம்ம என்னென்னா இப்போ நம்ம போனோன்னா ஃப்ளாட்டில் ஃபஸ்ட்டு போகணுன்னு நம்மளோடது ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆகிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லிஃப்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணால் கரெக்டாக நம்மளோட 16th ஃப்ளோர், அந்த 16 ஃப்ளோர்னா 16 ஃப்ளோர்லாம் போய் நிற்கும். ஜஸ்ட் பாருங்கள், அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து அந்த 16 ஃப்ளோர் எத்தனை செகண்டுக்குள்ளே போகுதுன்றது கூட பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியாக வச்சுருக்காங்க. லேண்ட்மார்க் போட் பிளாக் பீல இருக்கும். ஏன்னா உள்ள என்ட்ரன்ஸே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான். நம்ம இப்போ ஓப்பன் ஆகிருக்கு, இல்லைன்னா கார்டு சிஸ்டம் தான். நம்மளோட கார்டை ஓப்பன் பண்ண அந்த க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட கார்டு இது எங்களோட ஃப்ளாட்ஸு. நான் வந்து பார்த்தா மட்டும் தான் தெரியும். இப்போ இதில் வந்து உங்களோட கார்டு சுவிட்சை மட்டும்தான் ஓப்பனே ஆகும் டோரு. அன்ஆத்தரைஸ்டு யாரும் உள்ளே போக முடியாது. இவ்வளோ பெரிய டோரே வந்து ஆட்டோமேட்டிக்கில் பண்ணியிருக்காங்க மோட்டரைஸ்டு சிஸ்டமில். அதுக்கடுத்து லிஃப்ட்ஸு. இப்போ லெஃப்ட்டுக்குள்ளே போகிறோம். லெஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள், 1லேருந்து 16 போகிறதுக்கே வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கிடுன்றது. ஃபஸ்ட் ஃப்ளோர் உள்ளே வந்துட்டோம். லாக் பண்ணிருக்காங்க. ஓப்பன் பண்ணுற 16 ஃப்ளோர் எங்கே சீக்கிரம் வருது அப்படின்றது. செவன்த் ஃப்ளோரில் ஓப்பன் இருக்கு. அடுத்து 10th ஃப்ளோர். டென்த் ஃப்ளோர் இறங்கிட்டாங்க. அடுத்து நம்ம 16th ஃப்ளோர். ஃப்ளோர் வந்தாச்சு. எவ்வளோ சீக்கிரம் வந்து பண்ணுறது பாருங்க. ஆட்டோமே ஃபுல் ஆட்டோமேட்டிக். நம்ம போனோம்னா அந்த வழி ஆட்டோமேட்டிக்காக லைட்டிங் ஏரியா இருந்துச்சு, ஆட்டோ செட்டப் லைட்ஸு. தென் பார்த்தீங்கன்னா இப்போ ரூம்ஸுமே ஃபுல் வந்து ஆட்டோ லாக். ரெடியாக இருக்குங்க. குட் பாய். இப்போ வந்தாச்சு. ஜஸ்ட் எங்களோட கிச்சன் மட்டும் காமிச்சுக்கிறோம். இது மாதிரி இருக்குன்றது கிச்சனே தான். கிச்சனையும் நிறைய ஆட்டோமேட்டிக்கு ப்ளஸ் வந்து ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள எல்லா திங்ஸுமே இருக்கு.
இதே மாதிரி இங்கே இருக்க ஸ்டவ் கூட ஃபுல்லி ஆட்டோமேட்டட் தான். ஆட்டோமேட்டட் மீன்ஸ் என்னென்னா நம்ம ஸ்டிக்கெல்லாம் தேடவே தேவையில்ல. ஜஸ்ட் இப்படி ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஸ் பண்ணோம்னாலே எரிஞ்சிடும். இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஓகே பாய். வீடியோ எப்படி உங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். பாய் பாய். குட் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.